2021 உதயநிதி சொல்லி நம்ம சும்மாதாங்கம்மா இருந்தோம், சும்மாதான் இருந்தோம். உதயநிதி வெளியே வந்தாரு. என்னக்கா நல்ல தாலி கயிறு, கழுத்துல தங்க சங்கிலி, காதுல இதெல்லாம் இருக்குது, நகைக்கடன் தள்ளுபடி கொடுக்குறோம், போய் வைங்க போய் வைங்க. எத்தனை பேர்த்த வைக்க வச்சாருங்க? சும்மாதான் நாம இருந்தோம், நாம எதுவும் கேட்கல. எத்தனை பேர்த்த வைக்க வச்சாருங்க? 48 லட்சம் பேர் தமிழகத்துல. உதயநிதி சொல்றாரு முதலமைச்சர் பையன் ஏதோ தள்ளுபடி பண்ணிடுவார். 48 லட்சம் போய் வச்சாங்க. 13 லட்சம் பேர் தான் இன்னைக்கு வெளியே வந்திருக்கிறாங்க. இன்னைக்கு தேதியில 35 லட்சம் கடன் அப்படியே இருக்கு. சொன்னது யாருங்க? உதயநிதி ஸ்டாலின். அவருக்கு என்னங்க ஐயா, 11 மணிக்கு எந்திரிப்பாரு, 12 மணிக்கு வெளியே வருவாரு, யாரோ ஒருத்தர் மைக்க கொடுப்பான், ஒரு பேப்பர் கொடுப்பான், படிப்பாரு, மத்தியானம் போய் தூங்கிடுவாரு, காலையில 6 மணிக்கு வருவார். நீங்கள் நானும் முதல் தலைமுறை விவசாய குடும்பம். வெயில்ல, காட்டுல, மலையில, புழுதி காட்டுல நின்று ஒரு பைசாவும் நீங்கள் நானும் சம்பாதி. ராஜா வீட்டு கண்ணுக்குட்டிக்கெல்லாம் வாய்க்கு வந்தெல்லாம் பேசி போயிடுவாங்க. ஐயா இன்னைக்கு நான் ஒரு வார்த்தை பேசினாலும் கூட அடுத்த முறை என்னை பார்த்து நீங்க கேட்பீங்க. உதயநிதி ஸ்டாலினுக்குலாம் என்னங்க 48 லட்சம் பேர் நகை கடன் வைத்து 13 லட்சம் பேர் தான் இன்னைக்கு வெளியே வந்திருக்கிறாங்க. 35 லட்சம் கடன் அப்படியே இருக்குதுங்க ஐயா. கருணாவூரில் இயங்கும் கோல்டன் வாட்ஸ் பீர் ஃபேக்டரி, அதான் பாருங்க, மூலம் நிலத்தடி நீர் அதிகமாக உறிஞ்சப்படுவதோடு இல்ல, கழிவு நீரை மீண்டும் பூமிக்குள் அனுப்பப்படுவதால் சுற்றியுள்ள கிராமங்களில் குடிக்கிற நீர் உப்பு தண்ணியாக மாறியிருக்கு. அதையெல்லாம் மாற்ற வேண்டும் என்றால் அண்ணன் எஸ் காமராஜ் அவர்கள் இந்த முறை குக்கர் சின்னத்துல அவருக்கு அந்த வாய்ப்பை நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றேன். அது மட்டுமில்லை, அருமை சொந்தங்கள், தாய்மார்கள் இருக்கிறீங்க. இன்னைக்கு நீங்க பாருங்க, பாரத பிரதமர் மோடி ஐயா பாராளுமன்றத்தில் மகளிர் மசோதா, நீங்கள்லாம் உங்களுடைய குரல் பாராளுமன்றத்திலே ஒலிக்க வேண்டும் என்பதற்காக 131வது அரசியலமைப்பு திருச்சட்டத்தை கொண்டு வர்றார். 2029 பார்லிமெண்ட்ல சகோதரிகள் பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு, நீங்க எம்பி ஆகலாம். ஆனா பெண் தொகுதி, உதாரணத்துக்கு ஒரு தொகுதியை பெண் தொகுதியா சொல்லுவாங்க, பெண்கள் மட்டும் தான் நிக்கணும். அந்த மசோதால பிரதமர் சொன்னாங்க, யாரும் கவலைப்படாதீங்க, எல்லா மாநிலத்துக்கும் அதிகரிக்கிறோம். தமிழ்நாடு 39 59 எம்பி 50% உயர்த்துறோம். தாய்மார்களுக்கு உயர்த்தப்பட்ட 59 எம்பியில 20 எம்பி தாய்மார், 39 எம்பி பொது எம்பி. கேரளா 20 30, கர்நாடகா 28 42, ஆந்திரா 25 38. யாருக்கு பொறுக்கலைங்க ஐயா, எல்லாருக்கும் ஏத்தி இருக்கும். ஆனா திமுகவும் காங்கிரசும் வேண்டுமென்றே திட்டமிட்டு மசோதாவுக்கு எதிராக வாக்களித்து, அவங்களை பொறுத்தவரைக்கும் என்னங்க, கனிமொழி கருணாநிதி அவங்க நல்ல மேக்கப் போட்டுட்டு பார்லிமெண்ட்டுக்கு போகணும், ஏன்னா அவங்க குடும்பத்துக்கு போகணும். ஐயா திமுக 2 பெண் எம்பி இருக்கிறாங்க, 2 பேர் குடும்ப எம்பி. தமிழச்சி தங்கப்பாண்டியன் அக்கா, அவங்களுக்கு என்ன அப்பா தங்கப்பாண்டியன் எம்எல்ஏவாக இருந்தாங்க, அவருடைய சகோதரர் தான் திருச்சூழியில நம்முடைய நிதியமைச்சராக இருக்கிறாங்க. தமிழச்சி தங்கப்பாண்டியன் அக்கா மேக்கப் போட்டு அவங்களும் பார்லிமெண்ட்டுக்கு போகணும். ஆனா புழுதிக்காட்டுல இருக்கக்கூடிய நம்முடைய குழந்தைகள்லாம் வாய்ப்பே இல்லாம அதே புழுதிக்காட்டுல அப்படியே உட்கார்ந்து தலைமுறைக்கு. அதனால அருமை சொந்தங்களே, உங்களுக்கு எதிராக வாக்களித்த திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மன்னார்குடியினுடைய ஒரு சகோதரியும் தாய்மாரும் ஏப்ரல் 23ஆம் தேதி நீங்க வாக்களிக்கணும். ஐயா நாங்க உறுதியா மோடி ஐயா அதை கொண்டு வரத்தான் போறாங்க. ஐயா அவங்க எல்லாம் இன்டர்நேஷனல் பாலிடிக்ஸ் பாக்குற மோடி ஐயா உள்ளூர் அரசியல்வாதி 4 பேர். அவங்க நேத்து பாராளுமன்றத்திலே தோற்கடித்திருக்கலாம். மோடியே நேத்து தான் கேட்டாரு, நாங்க கொண்டு வர்றோம், காங்கிரஸ் ஓட்டு போடுங்க, திமுக ஓட்டு போடுங்க, எல்லோரும் சேர்ந்து கொண்டு வந்துதான் இருக்கட்டும். நீங்க இன்னைக்கு தோற்கடிச்சிட்டீங்க, உங்களை தாண்டி எப்படி கொண்டு வருவது என்று தெரியும், நாங்க கொண்டு வர்றோம், அது வேற. ஆனா இன்னைக்கு நீங்க ஏப்ரல் 23ஆம் தேதி நம்முடைய சகோதரிகளை தாய்மார்களை மன்னார்குடியில உங்களிடம் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன், மகளிர் மசோதாவுக்கு எதிராக வாக்களித்த திமுகவுக்கு எதிராக நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்ற நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றேன்.